ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டபுள் டிக். டபுள் டிக். இப்போ ஒலிம்பிக்ல வந்துச்சு டான்ஸ், அப்படியா ஆட் ஆயிடுச்சு. அந்த மியூசிக் உள்ள இறங்கிடணும். அப்படியே அந்த மியூசிக்காலிட்டி அதே அதுல எப்படி அந்த எஃபெக்ட் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடணும். ஹிப்ஹாப்ல 3 ஸ்டைல் இருக்கு. ஸோ இந்த ஸ்டைல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டைல பிரேக் டான்ஸ் தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரேக் டான்ஸ், அப்புறம் பாப்பிங், அப்புறம் லாக்கிங். இதுல அப்படிதான் இது. ஏன்னா ஃபுல்லாவே தலைகீழ நிக்கிறது, தலைகீழ சுத்துறது எல்லாமே லாஸ்ட்ல முடியாது காசுனால தான். ஸோ காம்படிஷன் சொன்னீங்க, அது எப்படி இருக்குது? ஏன்னா நம்ம படத்துல பார்த்துருப்போம் டீமுக்கு இடையில வந்து காம்படிஷன் அந்த மாதிரி தெரியும். இல்ல, இது வந்து குரூப்பா நாங்க முதல் கனவே மறுபடியும் அது வந்து ஜாஸ் கண்டெம்பரரிக்கு நிறைய இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி இவர் வந்து நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க இன்ட்ரோ கொடுக்கறன்ட்டு தேவையில்ல, டான்ஸ்ல வந்து நீங்க இவரை நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். வெல்கம் டு வேணு பிரதர். தேங்க்யூ ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. என்ன கரெக்டா நான் ஸ்டெப் போட்டுட்டு இருப்பேன்டா, என்ன இழுத்து வந்து வச்சு பாத்தீங்கன்னா இதை பண்ணிட்டு இருக்கீங்க. என்னுடைய டான்ஸ் ஜர்னியும் இது ஒன்னாதான் ஆரம்பிச்சது. ஒரு நாள் லீவ் போட்டேன், அன்னைக்கு வந்து இவர் காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சின்ன வயசா இருக்கப்போ சும்மா பார்த்து ஆடிட்டு இருந்திருப்பேன், நல்லா இருக்குன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதுவா? ஆமா, அதே மாதிரி. பட் வந்து இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? இவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு, அதை நம்ம ஒண்ணு எடுத்து சொல்லலாம். கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம படம் பார்ப்போம், சின்ன வயசா இருக்கப்போ இந்த ஸ்டெப் அப் மூவி பார்த்துட்டு பாரா அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர்லாம் ஃபாரின்ல மட்டும்தான் இருக்கும். நம்ம இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டிலாம் அந்த அளவுக்கு இருக்காது. பாம்பேல கூட இருக்கும். அது இல்லாம அந்த மாதிரி வர்றதே சொல்றேன் நான். ஸ்ட்ரீட்ல இப்படி டான்ஸ் பண்ணி அடுத்தடுத்து வர்றது எல்லாருக்கும் தெரியுது. அவங்க வந்து புது ஸ்டைல்ல பண்றோம். அதெல்லாம் நமக்கு லேட்டா தான் அதுவும் ஃபாரின்ல இருக்குன்னு தான் தெரியும். இங்க வந்து பெருசா இல்லை. ஸோ நம்ம வேணு மாதிரி பிரதரை பார்க்குறப்போ தான் இங்கேயும் இருக்காங்க, இங்கேயும் அந்த மாதிரி வர்றாங்க, இங்கேயும் நிறைய ஸ்கில்ஃபுல்லாக எதுவுமே இல்லாட்டியும் டான்ஸில் வந்து வேற லெவலில் கில்லியாக இருக்காங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. பார்த்துருப்பீங்க, ஜி தமிழில் வந்து நிறைய டான்ஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம அதெல்லாம் பேசினோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டான்ஸ் மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்னா அது வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசை எனக்கு. ஏன்னா நான் நிறைய அந்த பாட்டுலாம் கேட்பேன், இங்கிலீஷ் பாட்டுலாம். இந்த எஸ்எஸ் மியூசிக்ல வந்து எவ்ரிபாடி சாங் எல்லாம் போடுவாங்க, பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் அந்த சாங் எல்லாம் அந்த சாங்கு. அப்புறம் நிறைய எஸ்எஸ் அந்த சாங் எல்லாம் கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அதுல ஒரு வைப் வரும். அந்த வைப்னாலதான் நான் என்ன பண்ணேன்னா, ஏன்னா எனக்கு டான்ஸ் தெரியும். அப்போ வந்து என்னன்னா அந்த மியூசிக் தான் நம்மளுக்கு அப்பதான் புரியும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஆடுவோம்ல அந்த மியூசிக் போடும்போது. ஸோ அந்த வைப்ல ஆடிட்டு இருக்கும் போது தான் டான்ஸ்னு எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை, ஒரு டான்ஸர் ஆகணும். ஸோ டான்ஸை கற்றுக்கணும், நல்ல முறையாக கற்றுக்கணும், நல்ல தெளிவாக இருக்கணும். அதேமாரி அதில் வந்து ஸ்கில்லை வளர்த்துட்டு பெரிய ஆள் ஆகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, அதான் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்டைலுக்குள்ள வந்தீங்க. டக்கு நமக்கு இது செட் ஆகுது. நிறைய பேர் வந்து டான்ஸ்ல உயிரா இருப்பாங்க, பரதநாட்டியம் அப்படி ஆரம்பிப்பாங்க, வெஸ்டர்ன். தெரியுது இல்லை பிரதர் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து இங்கிலீஷ் பாட்டில் ஸ்டார்ட். ஆமாம், வெஸ்டர்ன் தான். ஆட்டோமேட்டிக்காக தானே வரும். வெஸ்டர்ன் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. வெஸ்டர்ன் ஏன்னா வெஸ்டர்ன்ங்கிறது எனக்கு அந்த செந்தில் ஒரு இல்லை டான்ஸ் அடி காட்டுவார்ல. பிரேக் வேற வெஸ்டர்ன் வேறயா? ஆமா ப்ரோ, பிரேக்கும் வெஸ்டர்னும் ஒரே பேட்டர்ன் தான். வெஸ்டர்ன் என்னன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பண்ற டைப் ஆஃப் டான்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் தான். ஸோ அவரு என்ன பிரேக்ல வந்து ஹிப்ஹாப், இப்போ ஹிப்ஹாப்ல 3 ஸ்டைல் இருக்கு. ஸோ இந்த ஸ்டைல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டைல பிரேக் டான்ஸ் தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரேக் டான்ஸ், அப்புறம் பாப்பிங், அப்புறம் லாக்கிங். ஸோ இதுதான், இந்த 3 தான் வெஸ்டர்ன் கல்ச்சரோட ஸ்டைல். கேட்கிறப்போ வந்து கீழே அந்த ஆப்ஷன் இருக்கும், பாப் வேணுமா, அந்த ராக் வேணுமா, அது மியூசிக்கோட நேம். அது பாப்பு. அந்த நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டோட பேட்டர்ன்ஸ். ஸோ இது என்ன இதுனா, இது ஃபுல்லாவே வெஸ்டர்னோட பேட்டர்னா இருக்கும் மியூசிக் எல்லாமே. நீங்க பாருங்களேன், நிறைய இங்கிலீஷ் பாட்டுலாம் வந்து ஃபுல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் எனக்கு வந்து நான் கிட்டார் அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் யூஸ் பண்றாங்க. நம்ம கிட்டார் வந்து கொஞ்சம் மெலோடியா அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுங்க. சம்டைம்ஸ் ராக் யூஸ் பண்ணிருப்பாரு இவனு, பட் அவங்க வந்து அது ரொம்ப ஸ்பீடா அதுல யூஸ் பண்ணி. இப்போ மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட்ல பார்த்தோன்னு வச்சுக்கவே, அந்த இதெல்லாம் எங்கேயோ இருக்கு. அந்த கிட்டார் உடஞ்சிட போகுது, வந்துட போகுது, ஏன் இப்படி பண்றீங்க அந்த மாதிரி ரொம்ப அவங்களுடைய அந்த ஹிப்ஹாப் நீங்க வெஸ்டர்ன் போறப்போ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல? ஆமா ப்ரோ, ஏன்னா ஆடுறப்ப கூட அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே அந்த பாடி லாங்குவேஜ் வேணும். அது இல்லாம நம்ம அதுல அடாப்ட் ஆகணும். ஒரு விஷயம் போறோம்னா, இப்ப நீங்க அந்த ஒரு ஸ்டைல் வந்து மியூசிக் வருதுன்னு வச்சுங்க, அந்த மியூசிக் ஏத்த மாதிரி மாறிடணும். அப்படியே
அந்த மியூசிக்கு, அப்புறம் நம்மள பாக்குறாங்க, அது மாதிரிலாம் அட்ராக்ஷனு. அந்த ஹீரோ எப்படி ஆடி இருப்பாரு அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடும் ஹீரோ. இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் நான் எங்க யோசிச்சேன்னா வந்து மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. ஒரு டிவி ரிப்போர்ட்டர் வந்து கேட்பாரு, சார் நீங்க யோசிக்கும் போது என்ன பண்ணுவீங்க, எப்படி யோசிப்பீங்க? நான் வந்து டான்ஸ்ல அப்படியே மறந்துடுவேன், திங்க் பண்றதுதான் நான் பண்ற பெரிய தப்பா இருக்கும், திங்க் பண்ணிட்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்ன பாயிண்ட் அப்படிதான். ஆனா இதுல எப்படின்னா நம்ம அப்படியே சேஞ்ச் ஆகிடணும். இப்போ அந்த மியூசிக் போடும்போது நம்மளே ஒரு ஹியூமன், அந்த ஹியூமனோட விட்டுட்டு அந்த மியூசிக் உள்ள இறங்கிடணும். அப்படியே அந்த மியூசிக்காலிட்டி அதே அதுல எப்படி அந்த எஃபெக்ட் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடணும். எனக்கு ஒரு டவுட் பிரதர், ஃபர்ஸ்ட் நீ கத்துக்கிறதெல்லாம் கேட்கலாம். இந்த டவுட்டை நான் ஃபர்ஸ்ட் கேட்டுறேன். இப்போ நீங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்றீங்க, ஒரு ஸ்டெப் இருக்குன்னா இப்போ அடுத்த ஸ்டெப் இப்படி போடணுங்கிறது உங்க மைண்ட்ல இருக்குமா இல்ல அந்த ஃப்ளோலயே இருக்குமா? இல்ல அது ஃப்ளோல வந்துடும். ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன்ல. இல்ல உங்களுக்குன்னு விட்டுருங்க, ஏன்னா நீங்க டான்ஸர். பொதுவா ஒரு பெட்டரா டான்ஸ் ஆடணும்னா மைண்ட்ல இருக்கணுமா இல்ல அந்த ஃப்ளோலயே வரணும்? இல்ல அது ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளவு விஷயம் தெரிஞ்சாலும் அதை நம்ம 10 வாட்டி 20 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போது விழுவீங்க, நல்லா அடி போடும். அதுக்கடுத்து இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணோம், நம்ம விழுந்துருவோம், விழக்கூடாது, சேஃபா இருக்கணும், அப்போ இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ண விழ மாட்டோம்னு சொல்லி அதை வந்து ஸ்டிக் ஆன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதை நம்பிக்கை வைக்கணும். அதை நம்பிக்கை விழ மாட்டேன், நம்ம இந்த வாட்டி நல்லா பண்ணிடுவோன்ட்டு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டா பண்ணிடலாம். அட் டைம்ல 2 காலையும் தூக்குங்க அந்த விவேக் மாதிரி தான். ஏன்னா இந்த இதுல அப்படிதான் இது. ஏன்னா ஃபுல்லாவே தலைகில நிக்கிறது, தலைகில சுத்துறது, இந்த மாதிரி சூப்பரா இருக்கும். கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களை பார்த்து எத்தனை பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ரீல்ஸ் ஐயோ ஒரு மாதிரி கத்துக்கிட்டோம்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஸ்டேஜ்ல எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணலாமே. ஆனா அது அந்த ஓகே அதை பத்தி பேசலாம். இப்ப நீங்க இது பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன்னு சொன்னீங்க, யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க, எப்படி கத்துக்கிட்டீங்க? எங்க டீச்சர் வந்து ஆண்டோன்ட்டு இருக்காரு, எங்க டீச்சரு. ஸோ அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன் டான்ஸ். அதுக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்காரு டான்ஸ். நீங்க முதல்ல எங்க ஆடுனீங்க? ஃபர்ஸ்ட் டான்ஸ் கிளாஸ்னு போனீங்களா? இல்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்வின் அண்ணான்னு அவர் வீட்டில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஜேர்னி. ஸோ அவர் வீட்டில் இருந்து ஆட ஆரம்பிச்சு அதுக்கடுத்தது வெளியில் ஸ்ட்ரீட்லலாம் இருக்கிற இடத்துல வெளியிலலாம் வந்து டான்ஸ் ஆடுவோம். ஸோ எல்லாருமே எங்களை பார்த்துட்டு போவாங்க, என்னடா ஆட மாட்டேறான், வேஸ்ட்டு ரோட்டில் ஆடிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னாங்க. அதுக்கடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்கள் மாஸ்டருக்கு வந்து ஒரு கிளாஸ் இருந்தது வெப்பேரியில், எக்மோரில் லெஸ் டான்ஸ்னு ஒரு டான்ஸ் கிளாஸ் இருந்தது. ஸோ அங்கே தான் எங்களை ட்ரைன் அப் பண்ணார் எங்கள் டீச்சரு. ஸோ அங்கே ட்ரைன் அப் பண்ணி அதுக்கடுத்தது ஒரு 3 வருஷம் காம்படிஷன் ஆட வைக்கல, நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வச்சாரு. 3 வருஷம் ஆடிங்களா அதுக்கு முன்னாடி? இல்லை ப்ராக்டிஸ், அந்த 3 வருஷம் நீ நல்லா கற்றுக்கோ, கற்றுக்கிட்டு அதுக்கடுத்தது நீ பர்ஃபார்மர் ஆகு, காம்படிஷன் ஏறிண்டு எங்கள் டீச்சர் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நான் இதில் வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கினா பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு அப்புறமா எனக்கு இது தெரியுதுன்னு நம்ம பண்ணி காமிச்சோன்னா அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் ஏற்றுப்பாங்க, ஓகே இவன் பண்ணுறான், இவன் கற்றுட்டுக்கிறான் போல, ஸோ அப்படின்ட்டு எடுத்துப்பாங்க. நானும் அந்த மாதிரி தான் நினச்சேன். சரி நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கலாம். எப்பயுமே எங்க டீச்சர் வந்து ஒரு விஷயம் கத்துக்கும் போது உங்களோட பேர் வச்சு சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் நீங்க அதை தெளிவா கத்துக்குங்க, கத்துக்கிட்டோன்னே அதுக்கடுத்து நீங்க சொல்லுங்க. ஜனங்கிட்டையும் சொல்லி, ஆடியன்ஸுங்கிட்டையும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயோ சொல்லி, உங்க டீச்சரோ இல்லை பேரண்ட்டுக்கிட்டயோ சொல்லு எனக்கு இந்த பேர் வச்சிருக்கேங்க டான்ஸ்ல. ஸோ அந்த நேம் எல்லாம் வைக்கவே கூடாதுன்னு எங்க டீச்சர் இன்னும் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு விஷயம் கத்துக்காம எதுவுமே நீ வெளியில சொல்லிடாத. காம்படிஷன் சொன்னீங்களா, அது எப்படி பிரதர்? ஏன்னா நம்ம படத்துல பார்த்துருப்போம் டீமுக்கு இடையில வந்து காம்படிஷன் அந்த மாதிரியா? இல்ல இது வந்து குரூப்பா நாங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். எங்க டீம்ல வந்து ஒரு 13 பேர் இருக்கும். ஸோ அந்த 13 பேருக்குள்ளயும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ஓகே ஓகே, அவங்களோட ஒரிஜினாலிட்டி இருக்குல்ல. இப்ப எங்களுக்கு ஃபவுண்டேஷன் சொல்லி கொடுத்துருவாங்க, அந்த ஃபவுண்டேஷன் வச்சு நான் கிரியேட் பண்றது தான் நானு. இப்ப அந்த மாரி வந்து ஒரு 13 பேர் இருக்காங்கல்ல, அந்த 13 பேருக்குள்ளேயும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஓகே ஓகே, நீங்களா சேர்ந்ததுதான் ஒரு குழு? ஆமா, ஒரு குரூப், ஆல் ஃபார் ஒன். ஃப்ரீ ஸ்டைல் மாதிரி அது? ஆமா, ஃப்ரீ ஸ்டைல்னா நிறைய ஸ்டைல் இருக்கு அதுல, எல்லா ஸ்டைலும் அடங்கி இருக்கும் அதுல. நீங்க என்ன ஸ்டைல் பிரதர் அதுல? நான் வந்து இல்ல ப்ரோ, எனக்கு என்னோட ஒரிஜினாலிட்டி நான் இப்ப கொண்டு வந்துட்டு இருக்கேன். நான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்து யூடியூப்லாம் போய் அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்கன்ட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்றோன்ட்டு வெளி உலகத்துக்கு தெரியணும்னா நம்ம ஒர்க் பண்ணாதான் நம்ம வெளி உலகத்துக்கு தெரியும். ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்க, நான் வந்து ஒரே விஷயம் எக்ஸாக்டா என்ன யோசிச்சேன்னா, நம்மளோட ஒரிஜினாலிட்டியா இருந்தா
நம்ம வெளியில போகும்போது நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இவன் நல்லா பண்றான், இவன்கிட்ட ஓனா இருக்கான் இவன், ஸோ அப்போ அவனை எடுத்துப்பாங்கட்டு என்னோட ஃபேக்ட் அதுதான். நம்ம வந்து இன்னொருத்தவங்களை பார்த்து காப்பி பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஃபவுண்டேஷன் நான் கத்துக்கிட்டேன். அந்த ஃபவுண்டேஷனை வச்சு நான் எப்படி வெளியில காமிக்கிறேன் வெளி உலகத்துக்கு. பேஸ் கரெக்டா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்க காமிச்சிடலாம். இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, பட் யூடியூப் இருக்கிறதுனால எல்லாம் வந்து அந்த இந்த டான்ஸ் எப்படி ஆடுறது, நான் கூட கத்துருக்கேன் ப்ரோ. திரும்பும் போது ஃபேன் இருந்தது மறந்துட்டேன், அப்படியே அடிச்சு வந்து கால் வலிக்க ஆரம்பிச்சு. அதெல்லாம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா அந்த அதை பார்த்துட்டு எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகி பண்றாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எங்களுக்கு முறையா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு டான்ஸ் கத்துக்கிறேன்னு வச்சுக்கீங்களேன், சரிங்க, அது மட்டும் தான். அதுக்கடுத்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நான் பேசிக் கத்துக்கிட்டேன்னா நீங்க எல்லாத்தையுமே கத்துக்கலாம். இப்ப நீங்க கோயில்ல போய் ஆடலாம், இல்ல ஃபங்க்ஷன்ல ஆடலாம். உங்க ஃப்ரெண்ட் அப்ப நீ சொல்லி கொடுக்கல ஈஸியா புரிஞ்சுக்கும். ஃபவுண்டேஷன் பேஸ் மெயின் இல்ல. அதே மாதிரி நீங்க அந்த ஃபவுண்டேஷன்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க மேபி நம்ம டிவில ஒரு ஸ்டெப் பாக்குறோம் வச்சுக்கோங்களேன், அது நம்மளாலே ஆட முடியும்ல. ஆடிடலாம். ஒரு ஐடியா, ஐ மீன் ஒரு ஐடியாவே இல்லனா கூட. எனக்கு உண்மையில 2 பேர் டான்சர் பசங்க இருந்தாங்க. ஒரு சின்ன ஈவென்ட் மாதிரி இருந்தப்ப டான்ஸோட வாழ பண்ணானுங்களா. டான்ஸா ஒன்னும் நான் பார்த்தாண்டா இருக்கு, எனக்கு என்னன்னே தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தேன். அவங்க 2 பேரும் வந்து என்ன பேசிட்டானா 1 2 3 ஓகே இவ்வளவு அப்படின்னு போயிட்டு டக்குன்னு ஆரம்பிச்சிட்டானுங்க. பேசிக்ஸ் தெரியுது. அவனுக்கு இடையில ரொம்ப நாள் ஆடலாம் இல்ல, சும்மா எதுவுமே பண்ணல. ஆனா பார்த்தோன்னே 1 2 3 அவங்க ஒரு கால்குலேட் பண்ணானுங்க. 1 2 3 என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 8 வரையும் சொல்லிட்டு திரும்ப ரிவர்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. டக்குன்னு பார்த்து ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ வந்து அந்த பேஸ் உங்களுக்கு தெரியுது. இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா நீங்க டக்குன்னு எனக்கு வந்து அந்த பேஸ் நான் மெயினா கத்துக்கிட்டேன். இப்போ இவங்க எல்லாம் எப்படின்னா அந்த யூடியூப்ல வீடியோ பார்த்து பண்றாங்கல்ல, ஒரு 30 செகண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு மூவ்மெண்ட்டை 100 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்ப 100 வாட்டி பண்ணும்போது என்னன்னா நான் அவங்களோட கிளாரிட்டியா பண்ணுவேன். ப்ரூஸ்லி சொல்ற அந்த வார்த்தை அந்த மாதிரி தான். நான் அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எப்பயுமே நான் சொல்ல மாட்டேன் நான் இப்படி பண்ணிருக்கேன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம ஒரு மூவ்மெண்ட்டை எவ்வளோக்குள்ள அதிகமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம உடம்பு ஸ்ட்ராங் ஆயிடும். இப்போ வந்து நம்ம சென்னையில இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டுல டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்றாங்க. இது இல்ல சின்ன வயசுல ஒரு ஆசை வருது வச்சுக்கோங்களேன். இதோட ஹையஸ்ட் லெவல் ஏதாவது காம்படிஷன் ஏதாவது இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ ஒலிம்பிக் வந்துச்சு, இப்போ ரீசெண்டா இப்பதான் ஆட் ஆயிருக்குது. இப்போ ஒலிம்பிக்ல வந்துச்சு டான்ஸ், அப்படியா ஆட் ஆயிடுச்சு. நான் யூடியூப்ல பாத்துருக்கேன். இந்தியா 2024ல இந்த இயர் அதுல என்ன மாதிரி ஆடுவாங்க, ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா போகணும் குவாலிஃபிகேஷன். இது எப்படின்னா, இப்போ நான் எங்க டீச்சர் வந்து இந்த கல்ச்சர்ல வந்து இந்தியால வந்து எங்க டீச்சர் தான் கிரியேட் பண்ணுறாரு இந்த ஸ்டைல. பிரேக் டான்ஸ்னு ஒரு விஷயத்த எங்க டீச்சர் தான் கத்து கொடுத்தாரு. ஸோ அந்த கத்துக்கினதுல நாங்க 13 பேரு. இப்போ நானும் அருண்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ நாங்க 2 பேர் தான் இப்போ பிரேக் டான்ஸ் கல்ச்சரை வந்து கிரியேட் பண்ணிட்டு அடுத்த ஜென்ரேஷனும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கான குட்டி பசங்களாம் இருக்காங்க. ஸோ இதுல வந்து மேபி அவங்க நல்லா பண்ணாங்களா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா, அதுல இன்வால்மெண்டா இருந்தாங்கன்னா நான் அவங்கள ஒலிம்பிக் கேம்ல ஏத்துவேன். வயது வரும்போது ஜாயின் பண்றதுக்கு எதுல ஏஜ் இருக்கு. அப்படியா? இருக்கு. ஆமா, எல்லாரையும் ஒரே ஸ்கேல் வைக்க முடியாது. ஏன்னா அடல்ட் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு நீங்க வந்து இவ்வளவு தூரம் டான்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பீங்க, நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப இதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. நீங்க வந்து பார்த்து இந்த கண்ட்ரில இருக்கவங்க வேற லெவல்ல நேச்சுரலாவே ஆடுறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பார்த்து வியந்திருக்கீங்களா? இல்ல ப்ரோ, நான் எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு என்ன ஆசைன்னா, நான் ஒரு படம் பார்த்தேன், ஒரு பிளானட் பி பாயிண்ட். ஓகே, பிளானட் பி பாய்னா அந்த உலகம் ஃபுல்லாவே வந்து டான்சர்ஸ் வேலைக்கும் போயிட்டு வந்து அவங்களோட பேஷனும் பாக்குறாங்க, அவங்க வீட்டையும் பாக்குறாங்க. ஸோ எல்லா இதையும் பாக்குறாங்க, எல்லாருமே பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது. ஃபேமிலி இருந்து எப்படி எப்படிலாம் அவங்க பேஷனுக்கோசம் ஓடுறாங்க. அந்த விஷயத்த நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா, எல்லாமே லாஸ்ட்ல முடியாது காசுனால தான். ஸோ என் பசங்க நான் என்ன சொல்கிறேன்னா, இதை காசை நோக்கி போயிடாதீங்க, இது கலையை கொண்டு போங்க. இந்த கலையை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டா அதுக்கடுத்து உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ அதனால தான் நான் அந்த படத்தை பார்த்து நான் என்ன தெரிஞ்சுக்கினேன்னா, நம்ம மற்றவங்கள பார்த்து காப்பி பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட இது இருக்கா, என்கிட்ட இதுதான் இருக்குன்ட்டு நீங்கள் வெளி உலகத்தை காமிங்க. நீங்கள் அதை காமிச்சிங்கன்னா
இப்போ நான் தெரியுவேன், அப்புறம் நீங்கள் தெரியுவீங்க, உங்களோட அடுத்த தலைமுறையும் தெரியும். ஸோ நம்ம அடுத்த தலைமுறை வளர்க்க தான் பார்க்கணும் இது எல்லாமே. ஏன்னா எங்கள் டீச்சர் வந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து எங்களை எதிர்பார்க்கும் போது ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்தமாரி கஷ்டப்படுற ஆளுங்கள்லாம் கொண்டு வந்து வெளி உலகத்துக்கு வந்து அவங்களுக்கு திறமையான ஒரு விஷயத்த நல்ல விஷயமா சொல்லி கொடுத்து கெட்ட பழக்கம் நிறைய இருக்குது. சின்ன வயசுல நிறைய பேர் வந்து கெட்டு போறாங்க. ஸோ அந்த மாரி கெட்டு போகாம இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இருந்தா அது பெட்டரா இருக்கும். இன்னொன்னு பிரதர், எனக்கு அந்த குரு சிஷியன் படம் பாக்குறப்போ வந்து சொல்லியிருப்பாங்க, ரஜினி சார் தான் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன், அவரு சல்சா ஆடிட்டு இருக்காரு. அதுக்கு எனக்கு அப்போதைக்கு தெரியல. அதுக்கப்புறம் சும்மா ஒரு நாள் போயிட்டு இருக்கப்போ ஒரு போட்ல பார்த்தா டான்ஸ் கிளாஸ் இருந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் போட்டிருந்தது. நமக்கு தெரிஞ்சது ஃபோக்குன்னு ஒண்ணு தெரியும், வெஸ்டர்ன் தெரியும், பட் அது இல்லாம நிறைய போட்டிருந்தது. ஸோ அதை பத்தி நம்ம கேட்கலாம். இது ஜல்சானா, நம்ம அதுல இருந்து இறங்கி அது என்ன பிரதர், அது என்ன சால்சானா? அது ராயல் டான்ஸ்ன்னுவாங்க. ராயல்னா இப்போ வந்து இந்த ஃபாரின்ல எல்லாம் இப்படி இந்த ஆமா இந்த பேர் ஆடுவாங்க. ஓ ஓகே ஓகே. ஒரு பாயும் ஆடுவாங்க. அந்த பாயும் ஒரு கீழ வைக்காம இப்படி பண்ணிட்டு பேர் ஆடுவாங்க. ஸோ அதான் சால்சான்னுவாங்க. அது வந்து ராயல் எப்படின்னா இந்த ஃபோக்குக்கும் வெஸ்டர்னுக்கும் ஹை லெவலா இருக்கிற விஷயம். அது ரொம்ப அந்த பணக்காருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய லெவல்ல இருக்கவங்க. பாட்டு கிடையாதுல, மியூசிக் தான், இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஃபுல்லாவே. அப்ப இந்தியால ஆமா, இதுல வந்து ஏன்னா இப்ப நம்மளோட கல்ச்சருக்கு என்னன்னா, நம்ம கல்ச்சர்ன்னு எடுத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபோக்கு தான். ஏன்னா எந்த ஆடாலும் சரி, ஃபாரினரை கூட ஆட வைக்கும், ஏன்னா அந்த ஃபோக்கு. ஸோ அதுதான் நம்மளோட கல்ச்சரு. ஸோ அவங்களது அப்படின்னா அந்த ராயல், இப்போ அந்த பார்ஷாலிட்டி பார்ப்பாங்க, இவன் வந்து தாழ்மையானவன் போவாரு, இவனை மதிக்க கூடாது. ஸோ அந்த மாரி நினைக்கிற விஷயம் அது. பட் வந்து ஆனா அதுக்கு சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்குது. ஆனா வந்து நம்ம கிட்ட இது இல்ல. இது இருந்தா நம்ம எல்லாமே பண்ணலாம். க்ளோஸ்ட் கம்யூனிட்டி மாதிரி அத குறிப்பிட்ட பேரு அது நீ கத்துக்கிட்டீங்க பிரதர்? இல்ல கத்துக்கிட்டுக்கலாம். அது பாத்துருக்கேன் ப்ரோ. ஒரு யூரோப்ல ஒரு ஸ்டேஜ் அந்த ரெட் கலர்ல இப்படி ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குமே, கேலரி மாதிரி, அதுலதான் அந்த ஒரே ஒரு டான்ஸ் அதுல ஆடுறாங்க. அந்த அதுவும் பார்த்தோம்னா எல்லாரும் ஓப்பன் கிடையாதுல்ல, அது குறிப்பிட்ட பேர் தான் இங்க வரணும், குறிப்பிட்ட ஃபேமிலி தான் ஆடிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கண்டெம்பரரினா என்ன பிரதர்? கண்டெம்பரரினா அந்த மியூசிக் ஏத்த மாதிரி படம் பேரு இவர் வச்சிருந்தாரு, சிபிராஜ். கண்டெம்பரரினா எப்படின்னா அது பாலிவுட் ஸ்டைல்னு வாங்க. அந்த லிரிக்ஸ் இப்போ நம்ம ஒரு பாட்டு வரும்ல, இந்த இளையராஜா பாட்டு மாதிரி, ஸோ அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாரி வந்து அதை ரசிக்கிற மாதிரி ஒரு லிரிக்கல்னு இல்ல ஆக்ஷன் இல்ல, அது மூமெண்ட். ஏன்னா டான்ஸ் இல்ல, ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் ஆடுறது. நடுவுல இடையில இந்த பரத் ஒரு வாட்டி இன்டர்வியூ கொடுத்திருந்தப்போ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு மட்டும் ஏத்த மாதிரி ஆடுற மாதிரி ஒரு ஏதோ சொன்னா, அது இது ஸ்டைல் இருக்கும். அதாவது லிரிக்கு மியூசிக்குலாம் இல்லாம அந்த மெட்டுக்கு மட்டும் ஆடுற மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கு, நிறைய இருக்கு. ஏன்னா கண்டெம்பரரி எப்படின்னா கொஞ்சம் மோஸ்ட்லி ஜிம்னாஸ்டிக் மூவ்மெண்ட் எல்லாம் உள்ள இருக்கும். ஜம்ப் பண்றது, இந்த முதல் கனவே மறுபடியும், அது வந்து ஜாஸ் கண்டெம்பரரிக்கு நிறைய இருக்குது. அப்படியா? பாடுவீங்களா நீங்க? இல்ல சொன்ன இல்ல நான் நினைச்சேன்னா சரி அப்படி பாடி காமிச்சேன்னா உங்களுக்கும் அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் செமையா இருக்கும், கான்செப்ட் கூட செமையா இருக்கும். பாடுவாங்க இருக்கு, நல்லா பாடுவோட நம்ப மாட்டேன். இவர் கிளாஸ்ல போறதுதான் கேட்கறேன், ஆனா இவர் ஈவினிங் மட்டும் தான் கிளாஸ் எடுக்கிறாரா? கிளாஸ் இருக்க டைம் தான் நீ போகணும், நீ ஃப்ரீயா இருக்க டைம் கிளாஸ் இருக்காது. ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் ப்ரோ மலையில ஆடுறதுக்கு டக்கு 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 அதுவும் போடலாம். மழையில ஃப்ரீயா இருந்தா ப்ரோ என்ன கேள்வினா, இப்போ அதுல ஒரு வெரைட்டி ஒன்னு மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அது முடியல. சொல்லு சினிமாட்டிக்னா என்ன பிரதர்? சினிமாட்டிக்னா அதான் ப்ரோ ஃபோக் வெஸ்டர்ன் இருக்கும். ஸோ அந்த இப்போ அவங்க கொடுக்குற மியூசிக்கை வச்சுதான் கொரியோகிராஃபி பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ நிறைய எப்படி சொல்றது, ஃபோக்கு மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க என்ன கற்றுருந்தாங்களோ அதை வந்து வச்சு பண்ணுறது தான் வந்து சினிமாட்டிக்கில் அவங்களோட ஒரிஜினாலிட்டி வச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஃபோக்கு பேட்டர்னா ஃபோக் ஃபுல்லாகவே ஃபோக் பண்ணுவாங்க, இல்லைன்னா வெஸ்டர்ன் பேட்டர்ன் பண்ணுவாங்க.
இப்போ சினிமாட்டிக்னா இப்போ இதுல முன்னாடி இருக்க எல்லா வெரைட்டியுமே சேர்ந்து கூட வரும். வரும். இப்போ அந்த கண்டெம்பரரின்னு சொன்னீங்களா அந்த இது ஃபோக்கு இந்த வெஸ்டர்ன் பிரேக் டான்ஸ் கூட வந்து ஆட் ஆகும். ஏன்னா அவங்க எப்படின்னா இப்போ விஜய் சார் இருக்காருன்னு வச்சுங்க, இந்த வேட்டைக்காரன் படத்துல பாருங்க அந்த தலைக்கீழ வந்து ஜம்ப் ஹாப் பண்ணுவாரு. ஸோ அந்த மாரிலாம் கொடுப்பாங்க. ஏன்னா டிஃப்ரெண்டா காமிக்கணும்ல, பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த மாரி விஷயத்த வந்து இந்த கொரியோகிராஃபில காமிப்பாங்க. ஹைட்டா ஜம்ப் பண்ற மாதிரி ஜிம்னாஸ்டிக் நீங்க பாருங்க, எல்லா டான்ஸ்லயும் ஃபோக்கு வெஸ்டர்ன் இருக்கும். ஆனா வந்து அதுல வந்து எதனா ஒரு வா ஃபேக்டர் மாதிரி எதனா ஒரு மூவ்மெண்ட் ஆட் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு கோரியோகிராஃபி இருக்கு. அது இல்லாம சிக்னேச்சர் மூவ்மெண்ட்டா போடுவாங்க, ஹூக் ஸ்டெப் பண்ணுவாங்க. இப்ப வந்து அது ட்ரெண்டிங்ல இருக்குது ஹூக் ஸ்டெப்னா. விஜய் இப்படி பண்றாரு, சோ அந்த மாதிரி இப்ப ரஜினி இப்படி பண்றாரு, அந்த மாதிரி வந்து இப்ப வந்து போக்கே அது மாதிரி. நான் இப்போ சர்க்கார் படத்துல ஒரு மூவ்மெண்ட் போடுவார்ல விஜய், இப்படி கை ரெண்டையும் பிடிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கு ஒரு சின்ன என்ன பண்றா சர்க்கார் படத்துல ஓப்பனிங் பாட்டு வரும், அந்த படம் தான் ஞாபகம் இருக்கு. அது வந்து பிஜிஎம் ஃபர்ஸ்ட் வந்து இவரு இது அவரு இவரு அந்த இதுல வந்து ஒரு ஸ்டெப் போடுவாரு. நான் டக்குனு செம்ம ஸ்பீடா பண்ணுவாரு, காலையும் இப்படி வச்சுட்டு. சோ அந்த மாதிரி என்ன ஒரு டவுட்னா பிரதர், இப்போ வந்து நம்ம சினிமா நிறைய பாக்குறோம். நீங்க சொன்ன அந்த ஸ்டெப் எல்லாம் வந்து எனக்கு ஒரு ஹீரோ ஆடினா ஞாபகம் வர வைக்கும். இப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில டான்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் எனக்கு இப்போ வந்து ஒரு படத்துலயும் டான்ஸ் வச்சாலும் எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அது ஏதாவது வந்து எல்லாமே ஒன்னா ஆயிடுச்சா? இப்போ டான்ஸ்னா எல்லாத்துக்கும் இதே ஸ்டெப் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை டிஃபரன்ஸ் காட்டுறது இல்ல, டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா கொரியோகிராஃப் பண்றவங்க எல்லாருமே டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸ் இருக்குல்ல. அப்படின்னு போது அவங்க வந்து, ஏன்னா அவங்களும் அவங்களோட ஒரிஜினாலிட்டி கொண்டு வந்தாதான் வந்து வெளியுறதுக்கு காமிக்க முடியும். நிறைய டான்ஸ் மாஸ்டர் ஆயிட்டாங்க. ஆமா, நிறைய டான்ஸ் மாஸ்டர் ஆயிட்டாங்க. இப்போ இருக்கிற கல்ச்சர் வந்து டான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. இப்போ எந்த ஹீரோ ஆனாலும் அட்லீஸ்ட் டான்ஸ் ஆடி ஆகணும். ஏன்னா அது கத்துக்கணும். இப்போ நீங்க வந்து நான் அது பேர்லாம் சொல்லல, ஆனா ஹீரோஸ் வந்து டான்ஸ் ஆட வைக்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். டான்ஸ் தெரிஞ்சவங்க இல்லனா ஆமா கஷ்டம்தான். அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ணிருப்பாங்க. இப்ப எனக்கு என்ன பிரதர், இப்ப நீங்க கேட்டகரி சொன்னீங்கல்ல, சோ அந்த கேட்டகரிஸ்ல எந்த கேட்டகரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து எதுல பிரதர் அதிகமா கிளாசிக்ல இருக்கும், மத்தபடி வேற எதுல பிரதர் இருக்கும்? இப்ப பிரேக் டான்ஸ்னா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து அந்த அளவுக்கு முக்கியமா? வெஸ்டர்ன்ல எது அதிகமா அதுல இருக்கும்? ஃபோக்கு தான் ரொம்ப எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஏன்னா அது எடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க எப்படி சொல்றது, அந்த ஃபோக் கல்ச்சர் வந்து டான்ஸ் ஆடிடுவாங்க, அந்த மூஞ்சி எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்க தெரியாது. அந்த மாதிரி அப்போ வந்து நம்ம, ஏன்னா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் நம்ம லைட்டா என்னதான் எனர்ஜி ஆனாலும் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் காட்டலன்னா அந்த டான்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம டிவில எத்தனை இது பாத்துருக்கோம், எக்ஸ்பிரஷன் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஜட்ஜஸ்லாம். ஏன்னா முகபாவனன்னு ஒண்ணு இருக்கு. சோ அதை வச்சுதான் நம்ம யாருன்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. இப்போ யாரு ஒரு ஜட்ஜா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் காம்படிஷனும் போறோம் சரி, எல்லா இடத்துக்கும் போகும்போது அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பாடி லாங்குவேஜ் வந்துடும், பட் அந்த எக்ஸ்பிரஷன் வராது. அது ஒரு நம்மளை சுத்தி ஒரு 10 பேர் நிப்பானுங்க முன்னாடி, அவங்கள பார்த்தோன்னா சில பேர் பயந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா, அந்த எக்ஸ்பிரஷன் இருந்துன்னா யாருக்கும் பயப்பட வேணாம், எவனுக்கும் கை கட்ட வேணாம். நம்ம கிட்ட இருக்கான், ஏய் நம்மளுக்கு தெரியும் கிளியரா அழகா. ஒரே ஸ்டெப்ல 2 பேர் ஆடுறப்பவும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல பிரதர். இப்போ ஒரு பாட்டு சொல்லணும்னா, நம்ம வந்து பகவதி படத்துல வந்து பச்சை புடவை என்ன பாக்குது, அதுல லாஸ்ட்ல வந்து விஜய் சார் ஆடி இருப்பாங்க, வடிவேல் சார் ஆடி இருப்பாங்க. ஒரே ஸ்டைல் ஒரே ஸ்டெப் தான், பட் அவங்க 2 பேருக்கும் அவ்வளவு டிஃப்ரெண்ட் தெரியும். டான்ஸா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், ஒரே ஸ்டெப், டைமிங் எல்லாமே ஒன்னா இருக்கும், பட் பாடி லாங்குவேஜுக்கும் அந்த ஸ்டைல் வந்து டோட்டலா நீங்க 2 தான் தனியா ஸ்கேல் எடுத்து வைக்கலாம். சோ அது அப்படிதான் இருக்குமா, யாரா ஆனாலும் இல்ல ஒரே மாதிரி இருக்குமா? அது இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருக்கு நல்லா. ஏன்னா விஜய் சாரோட பாடி லாங்குவேஜ் வேற. ஏன்னா அவரோட ஃபுல்லா கட்டா ஆடுவாரு. கட்டனா எப்படின்னா அவர் 6 ஸ்டைல் பாட்டு, நாட்டு கூலிங் ஒரு கை ஒரு அந்த பீட்டுக்கு அந்த மாதிரி. இப்ப வடிவேல் சார் எப்படின்னா ஃபுல்லா இந்த டவுன்லயே இருக்கும், அந்த டவுன் அந்த யாரும் மதிக்க மாட்டாரு அவரு. எப்படின்னா அந்த நம்ம எப்படி சொல்றது, நம்ம சாவுல எல்லாம் ஆடுவோம்ல, அந்த மாதிரி ஃபீல், அதே மாதிரி ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஜனங்களோட ஃபீல் அவருக்கு என்னன்னா இறங்கி ஆடுவா போல, எது இருந்தாலும் பார்க்க மாட்டாரு, ஏய் அவனா தானே. ஏன்னா அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி அவருக்கு, வடிவேல் சாருக்கு. ஏன்னா அவரு நிறைய ஆர்டிஸ்ட் கூட வந்து நல்லா நடிச்சிருக்காரு, ஆக்டிங்கை பத்தி ஃபுல்லா தெரியும். ஸோ அதனால டான்ஸும் தெரியும், அதனால நம்ம தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவரோட பாடி லாங்குவேஜ், அதே மாதிரி விஜய் சாரோட பாடி லாங்குவேஜும்
வேற மாதிரி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் யார் பிரதர் டான்ஸ்ல? டான்ஸ்ல வந்து எனக்கு லாரன்ஸ் மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். என்ன ஏதோ ஒரு பாட்டு இது யூனிக்கா இருக்குல்ல அவங்க பண்ணதுலயே, அது என்ன பாட்டு? அதாவது இப்போ வந்து ஜோர்தால பாட்டு ஒண்ணு இருக்குது, ஜோர்தால என் விட்டாத அந்த பாட்டு இப்ப ஹிட் ஆகுது அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். கொரியோகிராஃபா இல்ல அவரு எனக்கு பிடிக்கும், எனக்கு டான்ஸ் பிடிக்கும் அவரு. ஸோ அவர் ஆடும்போது எனக்கு அது லைக் பண்றேன் நான் அது. ஆனா பட் வந்து நான் அவர் ஸ்டைல அடாப்ட் பண்ண மாட்டேன், பட் அவர் எனக்கு பிடிக்கும். ஓகே ஓகே. இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் டான்ஸ் சொல்லிட்டு இல்லை ஏ ரோமன் பாட்டு தான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு அது அடாப்டான ஒரு இதாக இருக்கா டான்ஸ் ஆடுறதுக்கு? இல்லை அது அப்படி இல்லை, இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி சாங் தான் நான் சூஸ் பண்ணும். ஏன்னா இப்போ இருக்கிற கல்ச்சருக்கு எப்படின்னா பழைய பாட்டு எடுத்தாலும் பார்க்க மாட்றாங்க. இப்போ எது ஹிட் ஆகுது, இப்போ எப்படி சொல்றது, இந்த கமல் பாட்டு கூட ஒன்று இருக்குல்ல, கண்மணி அன்போட காதல். ஸோ அந்த மாரி வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி வாங்க, நம்ம ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி தான் போடணும் பீட்டு, அப்பதான் ரசிப்பாங்க எல்லாருமே. இல்ல உங்களோட இந்த வெஸ்டர்ன் ஸ்டைலு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிரேக் டான்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கப்போ நீங்க யாரோட பாட்டு வந்து எடுப்பீங்க? அதனாலதான் நான் அப்படி கேட்டேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு மெலடி சாங் வந்து எடுப்பீங்களா, இல்ல வந்து ஒரு என்ன ஸ்டைலில் இருக்க சாங்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக எடுப்பீங்க? ஏன்னா மோஸ்ட்லி வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எடுப்பேன் நான். எனக்கு என்னோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாரி மியூசிக் இருக்கும், அது கூகுளில் சர்ச் பண்ணுவேன். ஸோ அந்த மாரி பாட்டு தான் எடுப்பேன். பட் வந்து இப்போ நான் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனு, திடீர்னு ஒரு ப்ரோக்ராமு, திடீர்னு ஏதோ ஒரு ஷோ கொடுக்குறாங்கன்னு நினச்சிங்க, அப்போது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங்கு தான் நான் சூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இது இந்த டான்ஸ் அந்த டான்ஸ்ன்னு தெரியாது. அவங்களுக்கு என்னன்னா டக்குன்னு மாப்பிள்ளை பாட்டு மாதிரி தான் இந்த தனுஷ் பாட்டு. ஏதாவது கல்யாணத்துக்கு இது பண்ணிருங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட கல்யாண பாட்டு மட்டும் வைக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்க வந்து நல்லா பிரேக் டான்ஸ் ஆடிட்டு வர மாதிரி மாப்பிள்ளைக்கு வச்சிருங்க. அந்த மாதிரி வச்சா ஒரு மறந்துருவாரு, அப்புறம் வந்து போற தலையில இல்ல தலையில ஆடி கைகால பிடிக்கும் பிரதர். நீங்க வந்து கிளாஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, இப்ப பொதுவா நிறைய சின்ன பசங்க எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்களா, கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்க அம்மா அப்பாவே சந்தோஷமா வந்து விடுறாங்க பசங்க நல்லா வரணும்னு. எனக்கு வந்து அவங்க ஏதாவது எவ்வளவு நாள்ல வந்து ஒருத்தங்க வந்து முழுசா டான்ஸ் ஆட முடியும்? நிறைய பேர் இந்த தண்ணியில் நடக்கிறது வந்து ஒரு வாரத்துல கத்து கொடுத்துறீங்க மாஸ்டர் அந்த பாட்டு மட்டும் அப்படின்ற மாதிரி. எவ்வளவு நேரத்துல வந்து முழுசா கத்து? பேசிக் எவ்வளவு நாள்? பேசிக் வந்து ஆட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறதுக்கு அது அவனை கேட்டுட்டு இருக்கான். ஆட மாதிரி அதுதான் எங்களுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபவுண்டேஷன் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. அது இல்லாம அவரு அது இன்ட்ரெஸ்டா கத்துக்கிறாருன்ட்டு அவருக்கு தெரியணும். ஆன்லைன் கிளாஸ்க்கு அது எல்லாமே அதே மாதிரி என்ன ஒரு 3 months ஆகும் அந்த ஃபவுண்டேஷன் வந்து. அப்படியா? ஓரளவுக்கு நீ என்ன நல்ல டான்சர் இல்ல, டான்சர் ஃபவுண்டேஷன் 3 மாசம் ஆயிடும் சார். அப்ப நீங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப ஃபவுண்டேஷன் 1 year பிராக்டிஸ் பண்ணிருந்தோம்னா மத்த மூவ்மெண்ட் வந்து நம்ம ஈஸியா வந்து பார்த்து புரிஞ்சுக்கலாமா? ஆமா, வேற ஏதாவது அடுத்த ஸ்டெப்பை விட்டுட்டு நான் என்ன சொல்றேன்னா இந்த ஒரு 8 கவுண்ட்னா அந்த 8 கவுண்ட்ல நம்ம பார்க்கறது ஸ்டெப்பும் சரி, அவங்க பண்ற ஸ்டெப்பும் சரி, நம்ம அந்த ஃபவுண்டேஷனை ஃபுல்லா நீங்க கத்துட்டீங்கன்னா நீங்க அவங்கள பார்த்து நீங்க அசால்ட்டா ஆடிடலாம் அந்த ஸ்டெப். அதுதான் அப்போ வந்து அதை அப்சர்வ் பண்ணி டக்குன்னு பண்ணிடலாம். அப்ப ரொம்ப சிம்பிள். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், யூடியூப் பார்த்து ஒரு டான்ஸை காப்பி பண்ணாதீங்க, ஃபவுண்டேஷனை கத்துக்கங்க. ஃபவுண்டேஷனை கத்துட்டா நீங்க வந்து அவங்க சொல்லித்தராங்கன்னா நீங்க ஆடிடுவீங்க. இல்ல ப்ரோ, எப்பவுமே நீங்க இங்க கத்துக்கிட்டு நீங்க டான்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கீங்க. பட் உங்களுக்கு ஸ்கில்லுக்கு திறமை இருக்குன்னா எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். அப்ப அதுக்கெல்லாம் பேஸ் வந்து நம்ம இங்கெல்லாம் போகணும்னா பேஸ் கத்துக்கணும், அதுக்கு டெவலப் பண்ணணும், நமக்கான நேச்சர் அடாப்ட் பண்ணணும். அப்படி போறப்போ ஏன்னா இப்ப எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து ஜீ தமிழ்ல வந்து நீங்க ஆடுறப்போ நீங்க எங்கேருந்து வந்தீங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் காட்டுறாங்க. இன்னொன்னு என்ன சொல்ல நினைச்சேன்னா, இது பாக்குறவங்களுக்கு வந்து ஓகே இந்த பையன் வின் பண்ணிட்டாப்பான்னு தெரியல, ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு அவ்வளோ வருஷம் உழைப்பு இருக்குல்ல, அது எவ்வளோ வருஷம் இருந்தது? அது இருந்தது ஒரு 18 வருஷமா இருக்கு உழைப்பு. அந்த உழைப்புனால தான் இன்னைக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இவன் உழைக்கிறான், இவனுக்கு கஷ்டப்படுறான், இவனை பிடிச்சி மேலே தூக்கணுன்ட்டு ஜீ தமிழ் வந்து எனக்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன்.
அதே மாதிரி பாக்குற ஆடியன்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க பயங்கரமா. இல்ல, நல்லா ஏன்னா நிறைய பேர் பண்ணுவான். வந்து அது ஒரு நாள் ரிசல்ட் கிடையாது. 18 வருஷம் ஆடுனனால அந்த ஒரு நாள் நீங்க வின் பண்றீங்க. அந்த கல்ச்சர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பட். அங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க, ஜட்ஜஸ் பாத்திருப்பீங்க, ஆடியன்ஸ் பாத்திருப்பீங்க. அந்த ஃபேமிலி அது எப்படி இருக்கும்? அது எப்படின்னா, இப்போ நம்ம எப்படி சொல்றது, நம்மளுக்கு ஒரு சாங் எல்லாம் கொடுப்பாங்க, நிறைய பேருக்கு சாங் கொடுப்பாங்க. ஆனா அவங்கவுங்க வந்து எப்படின்னா ஒரு 3 நிமிஷம் ஆட்டு போயிடுவாங்க. ஓகே. ஸோ ஆனா நான் அந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் பர்ஃபார்மரா இருந்தேன். எனக்கு நான் ஆடுற ட்ராக்கு 10 நிமிஷம் ட்ராக்கா இருக்கும். 10 நிமிஷத்துல நிறைய வேரியேஷன்ஸ் காமிக்கணும். சோ நிறைய வேரியேஷன்ஸ். ஆமா, எனர்ஜி அதிகமா தேவை. 10 நிமிஷம் ஒருத்தவங்க வந்து அப்படின்ட்டு போயிடக்கூடாது, அது அப்படியே வச்சிருக்கணும். 10 நிமிஷத்துல ஆடணும், 10 நிமிஷத்துல வேற வேற வேரியேஷன்ஸ் காமிக்கணும், ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்தணும். அது இல்லாம ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு உக்காந்துப்பான் ஒரு இடத்துல, வீட்டுல பிரச்சனை இருக்கும், 1000 பிரச்சனை போயிட்டு இருக்கும், வீட்டுல சாப்பாடு இருக்காது, சாப்பிட்றதுக்கு 1000 பிரச்சனை ஓடி இருக்கும், இந்த லோனை கட்டணும் அதை கட்டணும்ட்டு வந்து உக்காந்து இருப்பான். ஸோ அந்த மாரி இடத்துல வந்து நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு என்ன மாரி நிறைய பேர் வந்து மேடை கிடைக்காம எவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் மூலியமா வெளி உலகத்துக்கு வர முடியாம, பேக்ரவுண்ட் இல்லாம பின்னோக்கி தள்ளி இருந்து, ஸோ அவங்களுக்கு கிடைக்கல அந்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு வேர்ல்டுல எவ்வளோ பேருக்கு ஒரு திறமைய கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது இந்த திறமை. அந்த வாய்ப்பை ஸோ நம்ம கரெக்டாக பயன்படுத்தி எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களோட கஷ்டத்தெல்லாம் போக்கணும். அது இல்லாமல் இது மூலியமா நம்மளோட யூனிக், அது இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோம், இந்த உழைக்கிறவனுக்கு கரெக்டான வழி அமையணும்னு தான் நான் கொண்டு போகிறேன். கொண்டு போய் அவங்க கிட்ட காமிக்கும் போது என்ன ரிசல்ட்னா, அவங்கள பார்த்து இப்போ என்னன்னா பாரா ஆடுனா இங்க வந்துடலான்ட்டு நிறைய பேர் கான்ஃபிடென்ட் வருவாங்க. ஆமா, பேக்ரவுண்ட் தேவை கிடையாது, நம்ம நல்லா கத்துக்கிட்டோம்னா இங்க வரலாம். ஆனா எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட்னால வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. பட் பேக்ரவுண்ட்னால வர முடியாது, டேலண்ட். ஸோ அந்த டேலண்ட் மூலியமா தான் நம்ம வெளி உலகத்துக்கு வர முடியும். வெளி உலகத்துக்கு வந்தாலும் இவன் அதை பண்ண மாட்டான், இது பண்ண மாட்டான் நெகட்டிவா பேசுவாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு லெவல் வந்து நின்ட்டோன்னு வச்சுங்க, அதுக்கடுத்து எல்லாருமே ஆஃப் ஆயிடுவாங்க. இவன் கஷ்டப்பட்டு வந்திருக்கான்டா, இவனை திட்டக்கூடாது இவனை. ஸோ அப்படின்ட்டு ரெஸ்பெக்ட். இப்போ வந்து சந்தோஷப்படுறேன், ஏன்னா நிறைய பேர் நெகட்டிவா பேசியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னன்னா, நெகட்டிவா பேசியிருக்காங்க. ஸோ நெகட்டிவா பேசுறதோட என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, செயல்னு ஒன்று இருக்கு. ஸோ இது இருந்தா வந்து யாராலையும் பேச முடியாது. ஸோ அதனால அந்த செயல்னு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா யாரும் வந்து நம்மள ஜெயிக்க முடியாது. சினிமால கோரியோகிராஃப் பண்றதுக்கு என்ன பிரதர் ப்ரொசீஜர், எப்படி அதை வந்து செலக்ட் பண்ணுவாங்க? அது சினிமால வந்து ஆடிஷன்ல வைப்பாங்க ப்ரோ. யூனியன் இதுல வைப்பாங்க. யூனியன்ல பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறப்போ எல்லாருமே அந்த யூனியன் இவனுக்கு தெரியுமா, இவனுக்கு தெரியாதா, இல்ல ப்ராப்பரா கத்துக்கிட்டானா, இல்ல அறகுறையா ஆடுறானான்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீல்டுல உக்காந்து ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க தெரிஞ்சுக்கணும்ட்டு கரெக்டா சூட்டபிள் ஆளா இருந்தாதான் அவங்கள வச்சு டிராவல் பண்ண வைக்க முடியும், வேலையும் கொடுக்க முடியும், வேலையும் கொடுக்க முடியும். அதனால ஸோ அதை மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க. எனிவே பிரதர், சூப்பர், பரவாயில்ல, ரொம்ப சூப்பரா வந்து சொன்னீங்க. எங்களுக்காண்டி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. நான் பார்ப்பேன், நீ வந்து சின்ன பசங்க சொல்லி கொடுக்க பார்க்கவே சூப்பரா இருக்கும். வந்துட்டு சொன்னா நம்மளும் போய் கத்துக்கலாமா அப்படின்னு தான் வந்து கேட்டோம். சீக்கிரமா ஸ்டூடெண்ட் ஆயிடும். டைம் தான். அவரு நீங்களும் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மால் வந்து இங்க நாகேஸ்வரா பார்க்ல தான் இருக்கு. 18 வருஷமா வந்து ஆடிட்டு இருக்கானது எனக்கு உண்மையிலேயே பெரிய விஷயமா இருந்தது. எங்களை மாதிரி கேட்டிருக்காங்க நிறைய பேரு, எங்களுக்கும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தாலே ஆசையா இருக்கு. நிறைய பேர் கேக்குறாங்க, இப்போ நேர்லயும் கேக்குறாங்க, இன்ஸ்டாகிராம்ல கேக்குறாங்க, வரேன்னு சொல்றாங்க, பட் வரமாட்டாங்க நிறைய பேர். அப்படி இல்ல மாஸ்டர், நான் உடனே வந்துருவேன். வருவீங்களா? சரிங்க ப்ரோ, வாங்க. சரி, கண்டிப்பா ப்ரோ. மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி கொடுங்க. இன்னும் நிறைய ஸ்டைல்ஸ், உங்களோட ஓன் ஸ்டைல்ஸ் இன்னும் நிறைய வந்து வெளியில கொண்டு வந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவா அடுத்த ஸ்டேஜ் ஒலிம்பிக்லாம் வந்திருக்குன்னு சொல்றீங்க. அதெல்லாம் வந்து நீங்க இங்க இருந்து போய் வின் பண்ணா இங்க இருக்கவங்களுக்கு இன்னும் பூஸ்டா இருக்கும், நிறைய பேர் வர நினைப்பாங்க. நீங்க எடுத்திருக்க அந்த மோட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதாவது ஒருத்தர் டான்ஸ் ஆடுற மூலம் ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம், அதே மாதிரி அவங்க டேலண்ட்டையும் முன்னாடி கொண்டு வந்து, நீங்க சொன்னீங்களே அந்த படம் மாதிரி அவங்க பேஷனையும் பார்த்துட்டு அந்த பேஷன் மூலியமா வரக்கூடிய ஃபேமிலியும் வந்து மெயின்டைன் பண்ணலான்னு, அது ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மியூசிக்ல இருக்கட்டும், இல்லைன்னா டான்சர்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே நீங்க சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
பாட்காஸ்ட் மூலியமா? அவங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, முழுக்க முழுக்க வந்து இந்த உழைப்புன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அந்த உழைப்பை வந்து நம்புங்க. ஸோ அது வந்து ஏன்னா உங்க பின்னாடி வந்து நிறைய பேர் இப்போ இருப்பாங்க, அப்புறம் நீங்க கஷ்டப்பட்டு மேலே வரும்போது யாருமே கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு விஷயம் எடுக்கிறீங்களா, ஸோ அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. அதே மாதிரி யாருமே நம்பாதீங்க, நீங்க பண்ற தொழிலை நம்புங்க, அது என்னைக்கா இருந்தாலும் கை கொடுக்கும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். நோ பெயின் நோ கெயின். உழைக்காம எந்த விஷயமும் லைஃப்ல கிடைக்காது. ஸோ நான் உழைச்சதால எனக்கு கடவுள் வந்து எனக்கு பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஸோ ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துருக்காங்க, ஏன்னா அவங்க தான் கேட்டாங்க. ஸோ இந்தமாரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குது. ஸோ அந்தமாரி உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணுன்னு தான் நானும் ரொம்ப வேண்டுறேன். ஸோ எல்லாருமே என்ன ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா, எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நினச்சிங்க, நெகட்டிவாக நினைக்காதீங்க. நம்மளுக்கு இது வரும்னு நினச்சிட்டு இன்வால்மெண்ட்டாக உள்ளே இறங்குங்க, கண்டிப்பா வெற்றி தான். 3 மாசத்துல இங்க பாட்காஸ்ட் நான் ஆடிட்டே தான் பண்ணுவேன். அடுத்து அது காரணம் யாரு அப்படிங்கிறதுக்கு நான் திருப்பி இன்னொரு பாட்காஸ்ட் பண்ண போறோம். சூப்பர் பிரதர். நிறைய பேர் படத்துக்கு சீக்கிரம் கோரியோகிராஃப் பண்ணுங்க, நிறைய ஆக்டர்ஸ் கூட டான்ஸ் கத்து கொடுங்க. ஓகேவா? சூப்பர். தேங்க்யூ சோ மச் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு. தேங்க்யூ ப்ரோ. எங்க ஆடியன்ஸ் என்டர்டைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.